ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. காலத்தின் அதிபதியாய் நிலைக்கும் ஈசனின் ஆற்றல்களை ஏற்று கால பைரவர் உரைக்கின்றேன். சத்திய வாக்குகளுக்கு கட்டுண்டு தேகச் சக்கரங்களை தூய்மையுறுத்திட முனைகின்ற அன்பு ஆன்மாக்களே, சுவாதிஷ்டான சக்கரம் என்பது உயிர் ஆற்றல்களை சேமிக்கும் வல்லமை பெற்றது. எங்கு செல்வமானது சேமிக்கப்படுகின்றதோ ஆங்கே அதனை களவு கொள்ளும் இயக்கங்களும் உருவாகிவிடும். எனில் காவல் என்பது எந்த ஒரு செல்வ வளத்திற்கும் அவசியமாகின்றது. தேகத்தினுள் பிரவேசிக்கும் உயிர் சக்தி எனும் தங்க கனிம ஆற்றலை எமது ஆற்றல்கள் கொண்டே யாம் பாதுகாத்து அருள்கின்றோம். இரும்பு சக்தியாக மலர்ந்து தேகத்தினில் பிரவேசிக்கும் ஈச ஆற்றல்களாகிய எமது ஆற்றல்கள் எத்தகைய செயல்களை ஏற்கின்றது என்றுணர்க. தேகத்திற்குள் பிரவேசிக்கும் தங்க ஆற்றலை சேமித்து பாதுகாத்து அவற்றை தேவையான தருணங்களில் தேவையான உறுப்புகளுக்கு பகிர்கின்ற ஆற்றல்கள் யாவும் கலியுக எல்லையில் வாழ்கின்ற மானுடர்களுக்கு சீராய் இயங்குவதில்லை. பல்வேறு கழிவுகள் தேக்கமடைவதே மூல காரணம். ஒவ்வொரு சக்கரங்களும் ஒவ்வொரு சுரபிகளை மையமாக கொண்டு இயங்கிடும். எனில் சுரபிகளை சூழ்ந்து படிமண்களாய் நிலைக்கும் கழிவுகளை நீக்க வேண்டியது அவசியமாகும். நில தேக அமைப்பினை தூய்மையுறுத்துகின்ற தருணங்களிலேயே மற்ற தேகங்களில் சூட்சமமாய் இயங்கும் சக்கரங்கள் தூய்மை அடைந்துவிடும். சுவாதிஷ்டான சக்கரம் தூய்மை அடைந்தால் மாத்திரமே உயிர் சக்தி உடலில் பரவும். தங்க கனிமம் உறுப்புகளை அடைந்தால் தேகம் பொலிவுறும். சுவாதிஷ்டான சக்கரத்தினை தூய்மையுறுத்தினால் கிட்டும் நன்மைகள் என்பது வேறு. சுவாதிஷ்டான சக்கரத்தினை வீரியமாய் இயக்கினால் கிட்டும் நன்மைகள் என்பது வேறு. இவற்றை குறித்தே அறிந்திடல் வேண்டும். பிரபஞ்ச சக்கரங்களோடு பிணைக்கப்படும் தேக சக்கரங்கள் யாவும் உயரிய காந்த ஆற்றல்களை ஏற்று கழிவுகளை தூய்மையுறுத்தும் செயலினை ஏற்கின்றது. பூமியின் சக்கர ஆற்றல்களோடு பிணைக்கப்படும் தேக சக்கரங்கள் மாத்திரமே வீரியமான செயல்களை ஏற்க உதவிடும். சுவாதிஷ்டான சக்கரங்களை தூய்மையுறுத்திட உதவுகின்ற பிரபஞ்ச ஆற்றல்கள் யாவும் சூரிய உதயத்திற்கு முன் ஏற்கப்படல் வேண்டும். ஓர் சத்தியம் யாதெனில், சூரிய உதயத்திற்கு முன்னர் உதித்திடும் 7 நாழிகை நேரங்களில் அதி உன்னத ஆற்றல்கள் பிரபஞ்சத்தின் வெளிப்பாடாய் உருமாறி பூமியினை அடைகின்றது. சூரிய உதய நாழிகைக்கு முன்னர் உதிக்கும் 7 நாழிகைகளும் முறையே சகசிராராவில் துவங்கி மூலாதாரம் வரை உள்ள சக்கரங்களின் கழிவுகளை நீக்கிட உதவுகின்ற கனிம ஆற்றல்களை பொழிந்திடும். சகசிராரா மற்றும் ஆக்ஞை என்பது கழிவுகளற்று நிலைத்திருப்பினும் தேக சக்கரங்களின் கழிவுகளை நீக்கிட உகந்த ஆற்றல்களை பெறுகின்றது. சூரியன் உதிக்கும் தருணத்தில் 7 சக்கரங்களும் தூய்மையுற்று நிலைக்கும் வண்ணமே பிரபஞ்ச பேராற்றல்கள் இயங்குகின்றன. சுவாதிஷ்டான சக்கரத்தினை சூழ்ந்திருக்கும் கழிவுகள் யாவும் சூரிய உதய நாழிகைக்கு முன்னர் உதிக்கும் 2வது நாழிகை நேரத்தினில் நீக்கம் அடையும். எனினும் விழிப்பு நிலை கொண்டு உணர்ந்து ஏற்போருக்கே அதிக பலனுண்டு. நீர் மூலக்கூறுகளை சார்ந்து இயங்குகின்ற சுவாதிஷ்டான ஆற்றல்கள் உள்முகமாய் தூய்மையடைய வேண்டும் எனில் சூரிய உதய நாழிகைக்கு 2 நாழிகைகளுக்கு முன்னர் அனைவரும்
நீரினோடு உறவாட வேண்டும். தேகத்தினை நீர் கொண்டு தூய்மையுறுத்துவது, நீரினை பருகுவது போன்ற செயல்பாடுகள் பெருமளவினில் உதவிடும். சுவாதிஷ்டான சக்கரம் தூய்மையுறுவதற்கு மற்றுமோர் உன்னதமான மார்க்கம் உண்டு. கலியுக மானுடர்கள் எளிதினில் ஏற்றிடலாம். சுவாதிஷ்டான சக்கரத்தினில் உள்ள பதிவுகள் எனும் கழிவுகள் நீங்கிட கசப்பு சுவையினை உடைய உணவுப் பொருட்களை ஏற்றிடலாம். எனினும் அதனினும் எளிய வழிமுறை என்பது நீர் நிலைகளை துதித்து போற்றுவது எனும் செயலாகும். எண்ணங்களின் மூலம் ஆழ்ந்து தியானித்து இப்பூமி கிரகத்தினில் உள்ள அனைத்து நீர் நிலைகளையும் மனதின் மூலமே வாழ்த்தி வணங்கி துதித்து போற்றுவது சுவாதிஷ்டான சக்கர கழிவுகளை நீக்கிட உதவிடும். சூட்சம தேக சுவாதிஷ்டானம் சீரமைக்கப்பட்டால் ஸ்தூலமும் பலன் பெறும். எந்த ஒரு செயலினையும் ஏற்காது நிலைத்திருப்பின் சுவாதிஷ்டானம் தூய்மை அடையுமா என்ற வினாவும் உதித்திடும். இயற்கை எனும் பிரபஞ்ச பேராற்றல்களே மானுட ஆன்மாவோடு கலப்புற்று தேக சக்கரங்களை சீரமைக்கும் வல்லமை பெற்றது. எனினும் கலியுக எல்லையில் மானுட தேகங்களில் கழிவுகள் கூடியே நிலைப்பதினால் புறச்செயல்களும் அவசியமாகின்றன. தேகம் பொலிவுற்ற நிலையில் உயரிய எண்ணங்களும் சொற்களும் உருவாகும். ஒவ்வொரு மானுட தேகமும் வெளிப்படுத்தும் ஆற்றல்கள் எனப்படும் மின்காந்த அலைகள் யாவும் பூமியினை சீரமைக்கும் வல்லமை பெற்றது. மானுடர்களின் தேகத்திலிருந்து வெளிப்படும் ஆற்றல்கள் யாவும் எங்கும் பரவும் வல்லமை கொண்டது. எனில் சுவாதிஷ்டான சக்கரத்தினை சீரமைப்பதே எமது முதல் பணி என்றே அனைவரும் பிரமாணம் மேற்கொண்டு இயங்க கடவது. தங்க கனிம ஆற்றல்கள் பெருகுவதற்கு முன்னர் வழித்தடங்கள் தூய்மை அடைய வேண்டும் அல்லவா? இதன் மூலம் தேகத்தில் உள்ள அணுக்கள் யாவும் தங்க ஆற்றல்களை பெற்று ஒளிர்ந்திடும். மேலும் சில அரிய சத்தியங்களை வெளிப்படுத்துகின்றோம், உணர்ந்து ஏற்க கடவது. தங்க கனிம ஆற்றல்கள் தேகத்தினில் பெருக வேண்டும் என்றே பிரார்த்தித்து செயல்புரிவதும் நன்று. சுவாதிஷ்டான சக்கரம் என்பது தூய்மையுறுத்தப்படுவதற்கு உரித்தான பல மார்க்கங்கள் உண்டு. விருக்ஷாசன பயிற்சி எனும் யோக நிலையானது உத்தமமான ஓர் நிலையாகும். மேலும் பல சாதுரிய பயிற்சிகளும் உண்டு. கழிவுகள் நீங்கிட 5 எளிய மார்க்கங்களையும் தங்க ஆற்றல்கள் பெருகிட 5 எளிய மார்க்கங்களையும் வெளிப்படுத்தவே முனைகின்றோம். கழிவுகள் நீங்கிடும் மார்க்கங்கள்: 1. நீர்ம ஆற்றல்களை சார்ந்தது சுவாதிஷ்டான சக்கரம் எனும் காரணத்தினால் குருதியின் கழிவுகளே நீக்கப்படல் வேண்டும். குருதியில் ஒவ்வாத பல அமிலங்கள் கலப்புற்று காணப்படும். பாய்கின்ற குருதியில் கலப்புற்று காணப்படும் ஒவ்வாத அமில கழிவுகளை நீக்கினால் சுவாதிஷ்டானம் எனும் சக்கர ஆற்றல்கள் சீரடையும். உன்னதமான தங்க அமிலமும் சுரக்கத் துவங்கும். எள் எனப்படும் தாவர விதைகள் ஒன்றே முதன்மையான கடினமான அமில கழிவுகளை குருதியிலிருந்து நீக்கிடும். எனில் எள் எனப்படும் கருமையான விதை பொருளினை உணவாக ஏற்க வேண்டும். 1 மண்டல காலமும் எள்ளினை உணவாக ஏற்பதே நன்று. அதன் வடித்த சாறு எனும் எண்ணெய் பகுதியினை உட்கொள்வதும் நன்று. முதன்மை கழிவு நீக்கி என்பது உணவாக ஏற்கப்படும் எள் விதை ஒன்றே என்றறிக. 2. குருதி கழிவுகளை நீக்கிட 2வது வழிமுறை என்பது ஓர் எளிய மார்க்கமாகும். வீசும் காற்று
மற்றும் சூழ்கின்ற சூழல் என்பதும் உதவிடும். சமுத்திர கரையினில் மாலை பொழுதினில் வீற்றிருந்து ஆழ்ந்து சுவாசித்த காற்றினை வெளியேற்றிட குருதியில் உள்ள பல கழிவுகள் நீங்கிடும். ஒரு மண்டல காலம் பயின்றால் அதி உத்தமமே. 3. மூன்றாம் மார்க்கம் என்பதும் எளிய மார்க்கமே. இருப்பினும் மானுடர்கள் எதனையும் தீர்க்கமாய் பின்பற்றுவதில்லை. சுவாதிஷ்டான சக்கர கழிவுகள் நீங்கிட அனைவரும் எளிதாய் ஏற்கும் பயிற்சி என்பது கரங்களின் சங்கமம் ஆகும். இரு உள்ளங்கை பகுதிகளையும் ஒத்த திசையில் பன்முறை உராய்வுடன் சுழற்றும் தருணத்தில் வெப்பம் பெருகி குருதியில் உள்ள தேவையற்ற அமில கழிவுகள் வெளியேறிடும். 4. நான்காம் நிலை சீரமைவு என்பது ஆழ்ந்த அமைதி, ஆழ்ந்த உறக்கம் எனும் நிலைகளாகும். இதன் மூலமே பல கழிவுகள் எளிதாய் நீக்கம் அடையும். 5. ஐந்தாம் நிலை என்பது இறைவனை துதிப்பது, மந்திரங்கள் உரைப்பது, இசைப்பது, அன்றி இசையினை செவிமடுப்பது போன்ற உன்னத செயலாகும். ஓசை என்பது உயிர் ஆற்றலை பெருக்கி கழிவுகளை நீக்கியே செயல்புரியும். எண்ணற்ற மார்க்கங்கள் உண்டு. இருப்பினும் கலிகால மானுடர்கள் எளிதினில் உய்வுறுவதற்கு உரித்தான சத்தியங்களையே வெளிப்படுத்துகின்றோம். தங்க ஆற்றல்கள் பெருகிட 5 எளிய மார்க்கங்கள். 1. சுவாதிஷ்டான சக்கரம் என்பது வீரியமாய் இயங்கினால் தங்க ஆற்றல்கள் தேகத்தினில் பெருகத் துவங்கும். தங்க ஆற்றல் என்பது ஒளியாகவும் வெப்ப இழையாகவும் தேகத்தினுள் பயணிக்கும். சுவாதிஷ்டான சக்கரம் என்பது வியாழன் கோள் எனும் கிரகத்தோடு தொடர்பு நிலையினை ஏற்றிருக்கும். எனில் வியாழன் கோளை பணிவது குரு பக்தி, சரணாகதம் போன்ற நிலைகளின் மூலம் தங்க ஆற்றல்கள் எளிதாய் சுவாதிஷ்டானத்தினை அடையும். 2. வியாழன் கோள் என்பது சுவாதிஷ்டான சக்கரத்தினை துரிதமாய் இயக்கிட வல்லது. விரிந்து செயல்புரியும் சுவாதிஷ்டானம் என்பது மானுட தேகத்தினை கடந்து விரிந்து பயணிக்கையில் அதன் வீரியமான அலைவரிசை என்பது சூழ்கின்றவர்களையும் தீண்டும். அதன் மூலம் அனைவரது சுவாதிஷ்டானமும் தூய்மை அடையும். தங்க ஆற்றல்கள் பெருகிட ஓர் உத்தம குருவின் அருகினில் நிலைத்து தொண்டு புரிந்திடலாம். அன்றி குரு பக்தியும் இறை பக்தியும் நிறைந்த மானுடர்களின் அருகினில் நிலைத்து உதவிகளும் புரிந்திடலாம். 3. தங்க ஆற்றல்கள் பெருகிட தாமரை மலர்களை இறைவனுக்கு சமர்ப்பித்து பின்னர் அதனை நீரினில் இட்டு கொதியூட்டி சாறு கண்டு ஒரு மண்டல காலம் இரவினில் உறங்குவதற்கு முன்னர் அருந்திடலாம். 4. தங்க ஆற்றல்கள் பெருகிட மாலை பொழுதினில் ஆதி லக்ஷ்மியினை பூஜிப்பதும் பலன் அளிக்கும். ஏனெனில் சூரியன் அஸ்தமிக்கும் தருணம் அதீதமான தங்க ஒளி இழை கற்றைகளை வெளிப்படுத்தும். அஸ்தமிக்கும் சூரியனை வணங்கி ஆதி லக்ஷ்மி தேவியையும் பூஜிக்கும் தருணம் புற ஒளிக்கற்றைகளில் கலப்புற்றுள்ள தங்க ஒளி இழைகளை உயிர் சக்தியானது எளிதினில் ஈர்த்து பெற்றுவிடும். 5. சுவாதிஷ்டான சக்கரம் விரிந்து இயங்கிடவும் தங்க ஆற்றல்கள் தேகத்தினில் பெருகிடவும் மற்றுமோர் உன்னத மார்க்கம் என்பது அன்பினை பெருக்கி மனதினை இழக்கி செயல்புரிவது என்பதாகும். தானமும் தர்மமும் உவந்து ஆற்றப்படும் தருணத்தில் அநாகதம் இழகும், மணிப்பூரகம் வீரியமடையும். அதன் மூலம் தங்க ஆற்றல்கள் சுவாதிஷ்டானத்தினை தீர்க்கமாய் அடையும்.
இவை யாவும் பெருகப் பெருக பற்றுகளும் ஆசைகளும் உதிரும். புறத்தினில் தங்கத்தின் மீதுள்ள பற்று என்பது பிற பற்றுகளுக்கும் வகை புரியும். தேகத்தினில் சேமிக்கப்படும் இறை ஒளியாகிய தங்க கனிமம் என்பதோ இறை பற்றினை மாத்திரமே உருவாக்கும். இவற்றினை தீர்க்கமாய் உணர்வது நன்று. சுவாதிஷ்டானம் குறித்து அறிந்து தெளிவுறுவதோ மிக்க நன்று. பூரண நல்லாசிகள்.